பாம் ஆயில் 4 கரண்டி, தேங்காய் எண்ணெய் 50 ml, கல்லெண்ணெய் 50, 2 வெங்காயம், மல்லி புதினா, பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ, கல்பாசி, மராத்தி முக்கு நல்லா போட்டு வதக்கணும். நல்லா வதக்கி நல்லா கோல்டன் பதத்துக்கு வரணும். வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம், அப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நம்ம 50 கிராம் மிளகாத்தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே 2.25 ஆழ தண்ணி, ஏன்னா நம்ம 1.25 அரிசி போட்டிருக்கோம். 1.25 ஆழ இருக்கிறப்ப 2.5 தண்ணி நல்லா 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுக்க சிக்கனை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அதையும் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம அலம்பி வச்சுக்க அரிசி தூக்கி போட்டு நல்லா கிளறி அப்புறம் அனல் சிம்மில் வைக்கணும். அடியில் தோசைக்கல் வச்சு தம் கட்டி 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தட்டை போட்டு நல்லா கேப் இல்லாமல் அடைச்சி கல் வச்சு மூடிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம சுவையான பிரியாணி ரெடி.